ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் ஃபுட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் லெக் பீசஸ் வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் ட்ரம் ஸ்டிக்ஸ் ஸ்பைஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், அப்புறம் ஒரு 1/2 லெமன் ஜூஸ். இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் சிக்கனை போட்டுடலாம். நான் இன்றைக்கி ஒரு 6 லெக் பீசஸ் எடுத்துருக்கிறேன். அதில் சின்ன சின்னதாக அங்கங்கே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவில் இந்த சிக்கனெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாக நல்லா கோட்டாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை ஒரு 2 மணி நேரம் நம்ம மேரினேட் பண்ணிடலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் கழித்து ஒரு 1/2 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சருக்கு வெளியில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி இதில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 பீசஸாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இதை இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஒரு 8 நிமிஷம் வச்சிங்கன்னா ஃபுல்லாக வெந்துடும். இப்போ ஃப்ரை பண்ண சிக்கன்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு 3 பீசஸையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணி ரெடியாக இருக்குது. இந்த சிக்கன் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நான் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பேனில் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச எண்ணெயிலே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், அதோடவே ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்து லைட்டாக வதக்கிட்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவு கலர் மாதிரி வரணும். வந்ததுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி 1 நிமிஷம் மட்டும் இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சிக்கன்லாம் ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாவோட கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சிக்கன் ட்ரம் ஸ்டிக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் நான் ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்போவுமே சிக்கன் 65 பண்ணுறதுக்கு பதிலாக இந்த வீக்கெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.